ஒரு காலத்துல பல கொலைகளை செஞ்ச ஒரு சீரியல் கில்லர் இப்போ வயசாகி சாதாரண வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா ஒரு நாள் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அவருக்கு ஞாபக மருதி நோய் ஆரம்பிச்சிருக்கு. அதே நேரத்துல அவரோட பொண்ணு பின்னாடி ஒரு மர்மமான ஆள் வர ஆரம்பிக்கிறான். அவனை பார்த்த உடனே இவன் சாதாரண ஆள் இல்லைன்னு இவருக்கு தோணுது. ஆனா பெரிய பிரச்சனை என்னன்னா அவன் நினைவுகள் தினமும் அழிஞ்சிட்டே வருது. உண்மையிலேயே அவரோட பொண்ணு பின்னாடி வர ஆள் யாரு? இவர் நினைக்கிறது உண்மையா இல்ல அவரோட ஞாபக மருதி அவரை குழப்புதான்? 2017 சவுத் கொரியால வெளியான மெமோயர் ஆஃப் எ மர்டரர் கடைசி வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு கணிக்க முடியாத ஒரு செம்ம சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம். நான் தான் உங்கள் கிறிஷ். வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் பையன். கதையோட ஸ்டார்டிங்ல நம்ம மெயின் கேரக்டரை இன்ட்ரோ பண்றாங்க. அவரோட பேரு பியாங்சோ. இப்போ இவருக்கு வயசாயிருச்சு. ஒரு காலத்துல பயங்கரமான சீரியல் கில்லரா இருந்த ஆளு இப்போ எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு சைலண்டா ஒரு வெட்டினரியானா, அதாவது கால்நடை மருத்துவரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. தெருவில் அடிப்படுற நாய் பூனையெல்லாம் காப்பாத்துறது தான் இப்போ இவரோட வேலையா இருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா ஒரு வயசான பெரியவர் மாதிரி தான் தெரியுறாரு. ஆனா அவரோட மனசுக்குள்ள இன்னும் அந்த பழைய கொடூரமான எண்ணங்கள் அப்படியே தான் ஓடிட்டு இருக்கு. அவருக்குள்ள ஒரு விசித்திரமான பாலிசி இருக்கு. இந்த உலகத்துல சில மனுஷங்க வாழவே தகுதி இல்லாதவங்க, அவங்க எல்லாரையுமே முடிச்சுன்னு பியாங்கோ ஆழமா நம்புறாரு. அந்த ஒரு விசித்திரமான தியரியை வச்சுதான் அவரு முன்னாடி பல கொலைகளை சைலண்டா பண்ணிருக்காரு. அப்படி அவர் போட்டு தள்ளின பட்டியல் எல்லாத்தையுமே எவனும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு அடர்ந்த மூங்கில் காட்டுக்குள்ள புதைச்சு வச்சிருக்காரு. அந்த மூங்கில் காடு தான் அவரோட சொந்த சுடுகாடு மாதிரி. ஏன் இவர் இந்த கொலையெல்லாம் பண்றாரு? சின்ன வயசுல பியாங்ஸோட அப்பா ஒரு குடிகாரம் இருக்கும். அம்மாவையும் அக்காவையும் போட்டு மிருகத்தனமா அடிப்பான். ஒரு நாள் கொடுமை தாங்க முடியாம அவரோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இந்த மோசமான அப்பாவை தலைக்காணியை வச்சு அம்பிக்கி கொண்டு தீர்க்கிறான். பியாங்ஸோக்கு இதுதான் அவரோட முதல் மர்டர். ஆனா ஆச்சரியம் என்னன்னா அவருக்கு குற்ற உணர்ச்சியே வரல, ஒரு நிம்மதி தான் கிடைச்சது. அங்கதான் அவனோட சைக்காலஜி மாறுது. இந்த உலகத்துல வாழ தகுதி இல்லாத கெட்ட மனுஷங்களை நாம தான் தண்டிக்கணும்னு ஒரு சைக்கோ ஜட்ஜ் மாதிரி மாறிறாரு. தொடர்ந்து அடுத்து 17 வருஷமா பல கொலைகளை பண்றாரு. ஆனா இப்போ பிரசன்ட்ல பியாங்சோ எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா இங்கதான் விதி ஒரு பெரிய விளையாட்டை விளையாடுது. நம்ம பியாங்சோவுக்கு ஒரு பயங்கரமான கார் ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்ல அவரோட தலையில பலத்தை அடிபடுது. அதோட விளைவாதான் அவருக்கு அல்சைமர் அப்படின்ற மூளை சிதைவு நோய் வர ஆரம்பிக்குது. இந்த நோய் வந்தாலே மனுஷங்களுக்கு மெமரி லாஸ் ஆரம்பிக்கும். நாளாக நாளாக இவரோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. ஒரு கட்டத்துல தனக்குன்னு ஒரு வீடு இருக்கு, அதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு அப்படின்ற பேசிக் விஷயம் கூட அவருக்கு மறந்து போகுது. அப்படி ஒரு நாள் பயங்கரமான கன்ஃபியூஷன்ல இவர் ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கும் போது தற்செயலா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழைறாரு. அங்கதான் அவருக்கு பியாங் மேன் அப்படின்ற ஒரு நல்ல மனசுள்ள போலீஸ் ஆபீசர் நட்பு கிடைக்குது. பியாங்ஸோட நிலைமையை பார்த்துட்டு அந்த போலீஸ் ஆபீசர் அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு. இவருக்கு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் வந்தா ஒரு ஆறுதலா இருக்கிறது நம்ம போலீஸ் பியாங் மேன் தான். இப்போ இந்த கதையில மிக முக்கியமான இன்னொரு கேரக்டர் வராங்க. அவங்க தான் யூன்ஹி, நம்ம பியாங்ஸோட செல்ல பொண்ணு. நம்ம பியாங்ஸோவுக்கு இந்த உலகத்துல பிடிச்ச ஒரே ஜீவன் இவங்க தான். அவரோட இந்த மோசமான சூழ்நிலையில அவருக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா ஆறுதலா இருக்கிறது யூன்ஹி தான். தன்னோட அப்பாவுக்கு ஞாபக மருதி அதிகமாகிட்டே போறத பார்த்து அவ ரொம்ப கவலைப்படுறான். அதனால அவன் அப்பாவுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறான். அப்பா, உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயங்களையும் உங்களோட எண்ணங்களையும் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர்ல பதிவு பண்ணி வைங்கப்பா, அது உங்களுக்கு பின்னாடி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ட்டு அந்த ரெக்கார்டரை கொடுக்குறான். பியாங்சோவுக்கு அவரோட பொண்ணு சொன்ன பேச்சுக்காக அவருக்கு ஞாபகம் இருக்கிற விஷயம் அப்புறம் டெய்லி நடக்கிற விஷயங்களை எல்லாத்தையுமே அந்த ரெக்கார்டர்ல பேச ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட லேப்டாப்ல ஒரு மெமோயர், அதாவது சுயசரியத்தை ஒன்னை எழுத ஆரம்பிக்கிறாரு. அது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. ஜஸ்ட் அவர் எவ்வளவு கொலை பண்ணிருக்காரு, எங்க கொலை பண்ணுன்றத நோட் பண்ணி எழுதி வைக்கிறது தான் அவரோட வேலை. அது மட்டும் இல்லாம அவருக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகட்டும்னு பக்கத்துல இருக்கிற ஒரு போயட்ரி கிளாஸ், அதாவது கவிதை வகுப்புக்கு போய் சேர்றாரு. அந்த கிளாஸ்ல படிக்கிறவங்க மத்தவங்க எல்லாம் காதலை பத்தியும் இயற்கையை பத்தியும் கவிதை எழுத போது நம்ம பியாங்சோ மட்டும் கொலையை பத்தியும் மரணத்தை பத்தியும் ரொம்ப தத்ரூபமா கவித்துவமா எழுத ஆரம்பிக்கிறாரு. அவரோட கவிதைகளை கேட்ட அங்க இருக்கிற ஜோயின் அப்படின்ற ஒரு பொண்ணு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறான். ஏன்னா இவர் கொலையை பத்தி இவ்வளவு டீட்டெயிலா எழுதுறாருன்னு அவர் மேல ஒரு விசித்திரமான இன்ட்ரெஸ்ட் அவளுக்கு வருது. கதை இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகுது. அந்த ஊர்ல திடீர்னு ஒரு பயங்கரமான பதற்றம் நிலவ ஆரம்பிக்குது. ஏன்னா அடுத்து 2 சின்ன பொண்ணுங்க ரொம்ப கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஊரே பயத்துல நடுங்கிட்டு இருக்கு. போலீஸும் தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம பியாங்சோவோட மைண்ட் கண்டிஷன் இப்போ இன்னும் ரொம்ப மோசமாகுது. அவரோட பெரானாயா, அதாவது எல்லாரையுமே சந்தேகப்படுற குணம் அதிகமாகுது. ஒரு நாள் நம்ம ஹீரோ கார்ல போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா இன்னொரு கார் மேல மோதி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல அந்த காரோட டிக்கி ஓபன் ஆயிடுது. நம்ம ஹீரோ அந்த காரை கவனிக்கும் போது அங்க ஒரு பேக் இருக்கிறத பாக்குறாரு. அதுல ரத்த கரையும் இருக்கு. அதை பார்த்த உடனே அவருக்கு பழைய கொலை பண்ண ஞாபகம்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த காரை ஓட்டிட்டு வந்தவனோட பார்வையும் அவனோட பாடி லாங்குவேஜும் சரியில்லைன்னு நம்ம ஹீரோக்கு தெளிவா தெரியுது. ஹீரோ அந்த ரத்த கரையை பத்தி கேட்கும்போது மானோட கறி எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறான். ஆனா பியாங்சோ ரொம்ப புத்திசாலித்தனமா அங்க இருந்து கிளம்பும் போது அவர் கர்ச்சீஃபை வச்சு அந்த ரத்த சாம்பிளை எடுத்துக்கிட்டு காரோட நம்பரையும் நோட் பண்ணிக்கிறாரு. அவன் தான் இந்த ஊர்ல நடக்கிற கொலைகளுக்கு எல்லாம் காரணமா இருப்பான்ட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு சந்தேகம் வருது. நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பி யாருக்கும் தெரியாம போலீஸ்க்கு ஒரு மொட்டை கடிதாச்சு போடுறாரு. அதாவது ரகசியமா தகவல் ஒண்ணு அனுப்புறாரு. இந்த மாதிரி ஒரு கார்ல ரத்த கரையோட ஒரு பேக் இருக்கு, அந்த டிரைவர் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு போலீஸை அலர்ட் பண்றாரு. ஆனா அந்த அலர்ட் தான் அவரோட அழிவுக்கு ஆரம்பமா அமையுது. நம்ம ஹீரோ போலீஸ் அலர்ட் பண்ண அடுத்த சில நாட்கள்ல அவனுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த ரத்த கரையான பேக்கோட கார்ல வந்தானே அவன் தான் உண்மையான சைக்கோ கொலையாளி. ஆனா அவன் யார் தெரியுமா? அவனோட பேரு
மின்டாஜோ. அவன் சாதாரண ஆள் இல்ல, அதே ஊர்ல வேலை செய்யற ஒரு போலீஸ் அதிகாரி. இப்போ விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோவோட மனநிலை இன்னும் மோசமாக ஆரம்பிக்குது. அவருக்கு அடிக்கடி பழைய நினைவுகளும் இப்போ நடக்கிற உண்மைகளும் குழம்பி போகுது. அடுத்த நாள் காலையில அவன் பொண்ணு யூன்ஹி வீட்டுக்கு வரா. கூட ஒருத்தனை கூட்டிட்டு வரா. அப்பா, இவர் தான் என் பாய் ஃப்ரெண்ட், நாங்க லவ் பண்றோம்னு இன்ட்ரோ பண்றான். அங்க நிக்கிறது வேற யாரும் இல்ல, அதே சைக்கோ கில்லர் மின்டாஜோ தான். அந்த வில்ல மின்டாஜோ சாதாரண ஆள் இல்ல. அவன் பியாங்ஸோட வீக்னஸை கண்டுபிடிச்சிட்டான். அவரோட பொண்ணு யூன்ஹி அவங்க அப்பாவை பத்தி எல்லா விஷயத்தையும் இவங்கிட்ட சொல்லியிருக்கா. குறிப்பா அவருக்கு இருக்கிற அல்சைமர் நோயை பத்தியும் சொல்லியிருக்கா. ஒரு நாள் நம்ம ஹீரோ தூங்கி முழிச்சு பார்க்கும்போது அவன் அதிர்ச்சியில உறைஞ்சு போறான். ஏன்னா அவன் தன்னோட சொந்த பெட்ரூம்லயே கை கால்லாம் கட்டப்பட்ட நிலையில இருக்கான். இப்போ அவனுக்கு முன்னாடி அந்த சைக்கோ கொலையாளி மின்டாஜோ நின்னுட்டு இருக்கான். அவன் ரொம்ப கொடூரமா சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ கிட்ட ஒரு உண்மையை உடைக்கிறான். நீ என்னை பத்தி போலீஸ் கிட்ட சொல்ல பாத்தியா? ஆனா எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும். நீ அந்த மூங்கில் காட்டுல புதைச்சு வச்சுக்கிற உடல்களை நான் எப்பயோ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். இது மட்டும் இல்லாம ஹீரோவோட அல்சைமர் மறதி நோயை வச்சு இவன் அதை சாதகமா யூஸ் பண்ணிக்கிறான். அவரோட லேப்டாப்ல இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு இப்போ இருக்கிற கொலைகளும் இவர் பண்ண மாதிரி மாத்தி எழுதுறான். கிளம்பும் போது அவருக்கு ஒரு மயக்க ஊசியை போட்டுட்டு அவன் கிளம்பிடுறான். கண்ணு முழிச்ச பார்த்த நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே ஞாபகத்துல இல்ல. அவர் மனசுல அவர் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணுன்ற எண்ணம் மட்டும் இருக்கு. அதனால அவங்க அக்காவை கூப்பிட்டு அவங்க அக்கா வேலை செய்யற கான்வென்ட்டுக்கு அவர் பொண்ணை அனுப்பி வைக்கிறாரு. ஆனா உண்மையிலேயே பியாங்ஸோட அக்கா மரியா அவங்களோட சின்ன வயசுலயே, அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடியே தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. இப்போ பியாங்ஸோட பொண்ணு கூட அனுப்புனது யாரு? அது வேற யாரும் இல்ல, அவரோட அல்சைமர் மூளை உருவாக்குன ஒரு ஹாலுசினேஷன். அவரோட பொண்ணை எந்த கான்வென்ட்லயும் சேர்க்கல. அப்போ யூன்ஹி எங்க போயிருப்பா? அதே சமயம் போலீஸ் அந்த மூங்கில் காட்டை தோண்டி பாக்குறாங்க. அங்க பியாங்கோட ஒய்ஃபோட எலும்பு கூடம், அவர் கூட படிச்ச ஜோஹியூனோட பாடியும் கிடைக்குது. இப்பதான் பியாங்ஸோட உண்மை வெளியே வருது. 17 வருஷத்துக்கு முன்னாடி அவன் கொன்னது அவனுக்கு துரோகம் பண்ண அவரோட சொந்த மனைவியை தான். சாகும்போது ஒரு உண்மையை சொல்றா. இந்த ஹியூன்ஹி உன்னோட சொந்த பொண்ணே கிடையாது. ஆமாங்க, ஹியூன்ஹி அவரோட சொந்த ரத்தமே இல்ல. ஆனா பியாங்ஸோ அவளை தான் சொந்த மகளா தான் பாக்குறாரு. இந்த கடுமையான மன அழுத்தத்தாலையும் அதே சமயம் அல்சைமர் நோயால ஹீரோவுக்கு ஒரு பயங்கரமான இமேஜினேஷன் கிரியேட் ஆகுது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒருவேளை அவரோட பொண்ணை யூன்ஹிய அவரே சாகடிச்சிட்ட மாதிரி அவருக்கு தோணுது. நாம தான் அந்த சைக்கோ கில்லரா மாதிரி அவளை கொன்னுட்டோன்னு தப்பா நினைச்சுக்கிறாரு. அந்த குற்ற உணர்ச்சி அவரால் தாங்க முடியாம சரி தற்கொலை பண்ணிக்கலான்னு ஒரு தைரியமான முடிவு எடுக்கிறாரு. அவர் வச்சிருந்த அந்த ஊசி எடுத்து அவர் கழுத்திலே குத்திக்கலான்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு போறாரு. இந்த சமயத்துல தான் அவரோட ரெக்கார்டர் ஆனா இருக்கு. அந்த ரெக்கார்டர்ல அவர் பொண்ணு பேசிட்டு இருக்கதை கேட்டுட்டு இருக்காரு. அடுத்ததா அந்த வில்லன் பேசுறதும் கேக்குது. இதுல அவன் என்னென்ன பண்ணான்றத மொத்தமா ரெக்கார்டர்ல இருக்கு. அது எப்படின்னா, ஒரு நாள் ஹீரோவோட வீட்டுக்கு வந்து அவனை கட்டி போட்டு லேப்டாப்ல இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மாத்தினது, இவனை மிரட்டிட்டு போனது எல்லாமே அந்த ரெக்கார்டர்ல ரெக்கார்டா இருக்கு. பியாங்ஸோ தான் அன்னைக்கு அந்த ரெக்கார்டரை ஆன் பண்ணிருப்பாரு. இப்போ இது ரெக்கார்டர் ஃபுல்லா கேட்ட உடனே பியாங்ஸோக்கு எல்லாமே நினைவுக்கு வருது. அப்போ அவரோட பொண்ணு சாகல, அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா. அவளை அந்த சைக்கோ தான் கடத்தி வச்சிருக்கான்ற உண்மை அவருக்கு புரியுது. அதே சமயம் இப்போ எல்லா எவிடன்ஸும் ஹீரோக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதால போலீஸ் பியாங்ஸுவை அரெஸ்ட் பண்ண வீட்டுக்கு வராங்க. பியாங்ஸோ அந்த போலீஸை அடிச்சு போட்டு அவரோட பொண்ணை கடத்தி வச்சிருக்க காட்டு பகுதிக்கு கார் எடுத்துட்டு வேகமா கிளம்புறாரு. அப்பதான் அவருக்கு நினைவுக்கு வருது, அவர் கார் ஏத்தி அனுப்புனது அவங்க அக்கா கூட இல்ல, அந்த சைக்கோ கொலைகாரன் கூட தான். உடனே கால் பண்ணி அந்த போலீஸ் ஆஃபீஸர் பியாங் மேன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அவன் தான் எல்லா கொலையும் செஞ்சான்ற ஆதாரம் என்கிட்ட வாய்ஸ் ரெக்கார்டர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம என் பொண்ணை கடத்தி வச்சிருக்கான், ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு கெஞ்சுறாரு. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த உண்மையான சைக்கோவை பிடிக்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் பியாங் மேனும் அந்த சைக்கோ கில்லரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவன் இப்போ நேரா அந்த காட்டு பகுதிக்கு போறான்றத அந்த போலீஸ் ஆஃபீஸர் பியாங் மேன் நம்ம ஹீரோ கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே பியாங் மேன் அந்த பாட்டஞ்ச வீட்டுக்கு போயிடுறாரு. இங்கதான் ஹீரோவோட பொண்ணு ஹியூன்ஹியை பாக்குறாரு. இப்போ இவன் தான் அந்த சைக்கோ கில்லர்ன்றத பியாங் மேன் கன்ஃபார்ம் பண்றாரு. உடனே ஹீரோவுக்கு கால் பண்ணி உன் பொண்ணு இங்கதான் இருக்கான்ற விஷயத்த சொல்றாரு. எல்லாத்தையுமே மறைஞ்சு கேட்டுட்டு இருந்த அந்த சைக்கோ கொலைகாரன் அந்த பியாங் மேன் போலீஸ் கழுத்தை நெரிச்சு சாடிக்கிறான். இப்போ அந்த போனை எடுத்து ஹீரோ கிட்ட இந்த சைக்கோ கொலைகாரன் பேசுறான். சீக்கிரமா வா, வந்து பழியை ஏத்துக்கோன்னு சொல்றான். இதுல பயங்கரமான ட்விஸ்ட் என்னன்னா, இது எல்லாத்தையுமே அவர் பொண்ணு ஹியூன்ஹி பாத்துட்டு இருக்கா. பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த காட்டு பகுதியில ஓடுறான். முன்னாடியே ஓடி வந்த அந்த சைக்கோ கொலைகாரன் அவளை அடிச்சு போட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு போறான். அவன் ஓடி வரும்போது அவன் தலையில மாட்டிருந்த விக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆயிருக்கு. வீட்டுல கண்ணாடிக்கு முன்னாடி அட்ஜஸ்ட் பண்றான். அப்பதான் ஹியூன்ஹி அந்த கண்ணாடியில பாக்குறான். அவனுக்கு ஒரு பக்கம் தலையே இல்ல. அவனுக்கும் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டதுனால தான் சைக்கோவா மாறி இருப்பான். அந்த காட்டுக்குள்ள இருக்க அந்த பழஞ்ச வீட்டுக்கு பியாங்ஸோ வந்துடுறாரு. ஆனா அங்க இருக்கிற ஹியூன்ஹி கிட்ட இந்த போலீஸ் சைக்கோ அவங்க அப்பாவை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கான். உங்க அம்மாவை கொன்னதும் அவன் தான், அவன் ஒரு சைக்கோ கில்லர். இப்போ சரியான நேரத்துல உள்ள வராரு பியாங்ஸோ. ஆனா கொடுமை என்னன்னா, அந்த பயங்கரமான பதற்றத்துல அவருக்கு மறுபடியும் அந்த அல்சைமர் அட்டாக் வருது. நான் யாரு, இந்த பொண்ணு யாருன்னு பியாங்ஸோ அப்படியே பிளாங்க் ஆகி நிக்கிறாரு. இதை சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்ட அந்த போலீஸ் சைக்கோ அவர் கழுத்தை போட்டு நெரிக்கிறான். அப்பதான் அவர் பொண்ணு வாயில ஒட்டி இந்த டேப்பை ரிமூவ் பண்ணி உங்க அப்பாவுக்கு ஞாபகப்படுத்துறா. இப்போ பியாங்ஸோக்கு எல்லாமே நினைவுக்கு வருது. என் மகளையா கொல்ல பாக்குற, மறுபடியும் பழைய சைக்கோ கில்லர் மாதிரி மாறுறாரு. இப்போ 2 பேருக்கும் நடுவுல ரத்தம் தெறிக்க தெறிக்க சண்டை நடக்குது. ஆனா கடைசியில அந்த சைக்கோ போலீஸ்காரன் பியாங்ஸோட வயித்துல ஒரு பாட்டில உடைச்சு குத்திடுறான். அந்த வலியை கூட தாங்கிக்கிட்டு இந்த சைக்கோ கொலைகாரன் மின்டாஜோ கழுத்தை நெருக்கி அந்த இடத்துலயே அவனை சாகடிக்கிறாரு. சண்டைக்கு அப்புறம் பியாங்ஸோ ஹியூன்ஹியை பாக்குறாரு. ஆமா, நான் ஒரு பழைய கொலைகாரன் தான். ஆனா நீ என் சொந்த மகளே இல்ல. இந்த உலகத்துல நான் அதிகமா நேசிச்ச ஒரே ஆள் நீ தான். ஆனா நீ ஒரு கொலைகாரனோட பொண்ணு இல்ல, நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு பியாங்ஸோ போலீஸ் கிட்ட சரணடைறாரு. இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல பியாங்ஸோ இருக்காரு. அவரோட நினைவுகள் இப்போ 100%
இருந்து முழுமையா அழிஞ்சு போச்சு. ஆனா அவரோட மனசுல மின்டாஜோ பேர் மட்டும் ஞாபகம் இருக்கு. ஏன்னா அவரோட உள் மனசுக்கு தெரியும் அவன் தான் மகளோட எதிரின்னு. இப்போ தண்டனை காலம் முடிஞ்சு பியாங்ஸோ வெளியே வந்து நிக்கிறாரு. கழுத்துல இருக்கிற செயினோட லாக்கெட்டை ஓபன் பண்ணி அவரோட பொண்ணோட போட்டோவை பாக்குறாரு. ஆனா அந்த அல்ஜைமர் நோய் அவர் மூளைக்கு அந்த போட்டோல இருக்கிறது அவர் பொண்ணா தெரியல, அந்த வில்ல சைக்கோவா தெரியறான். இந்த கதையோட மாரல் என்னன்னா, நாம என்ன தப்பு பண்ணினாலும் அதுக்கான தண்டனை கண்டிப்பா நமக்கு கிடைச்சே தீரும். நம்ம ஹீரோ பண்ண பழைய கொலைகள் எல்லாம் அவரோட ஞாபகத்துல இருந்து அழிஞ்சு போச்சு. ஆனா அவர் பண்ண பாவம் அவரை சும்மா விடல. கடைசியில அவரோட பொண்ணு முகத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவரோட நிம்மதியே போச்சு. சுருக்கமா சொல்ல போனா தப்பு பண்ணா தப்பிக்கவே முடியாது. இதோட இங்க படம் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இதே மாதிரி வெறித்தனமான த்ரில்லர் கதைகளை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்ககிட்ட வந்து சேரும். அது வரைக்கும் பாய்.